இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கவு லிஃப்டிங் மிஷினோட இன்ஸ்டலேஷன் வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த மிஷின் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இந்த மிஷின் உங்களுக்கு வந்து அடைஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ எடுத்துருங்க. அன்பாக்சிங்னா பாக்ஸில் வரும் எதிர்பார்க்காதீங்க, இந்த மாதிரி ரேப் பண்ணி தான் வரும். இதை ஏன் வீடியோ எடுக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் ஏதாச்சும் டேமேஜ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ண தான். எங்கள் சைட்லேருந்து QC பாஸ் ஆகி தான் உங்களுக்கு மிஷின் வரும். மேபி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போது ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வீடியோ ப்ரூஃப் இருந்தால் மட்டும் தான் நாங்கள் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் வீடியோ எடுத்து தர சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த மிஷினை அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி QC பாஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. QC பாஸ் ஆகி செக் பண்ணதுக்கப்புறம் ரேப் பிரிச்சிடலாம். பேக் பிரிச்சதுக்கப்புறம் மாட்டு தூக்குற பெல்ட்டும் செக்லிஸ்ட்டும் கொடுத்துருப்போம். இப்போ செக்லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாம். நாங்கள் மிஷினோட என்னென்ன கொடுப்போமோ அது எல்லாமே செக்லிஸ்ட்டில் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கஸ்டமர் கேர் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்து இந்த மேட்டை பிரிச்சிடலாம். அவ்வளோதான், கவு லிஃப்டிங் ஸ்ட்ரக்சர் பிரிச்சாச்சு. இதை விரிச்சு காட்டிடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் கவு லிஃப்டிங் ஸ்ட்ரக்சரு. அவ்வளோதான், பிரித்ததுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்கும். நாங்கள் இந்த கொக்கியில் மாட்டுறதுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரில் ஒன்று கொடுத்துருப்போம். இதில் எவ்வளோ பெரிய மாடாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாகவே தூக்கிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இந்த கவு லிஃப்டிங் ஸ்ட்ரக்சரை நார்மல் துணியிலையோ இல்லை லோ குவாலிட்டிலையோ நாங்கள் கொடுக்காம ஹெவி நைலானில் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ பெரிய மாடாக இருந்தாலுமே ஈஸியாகவே தூக்கிக்கலாங்க. அடுத்து இந்த கவு லிஃப்டிங் ஸ்ட்ரக்சரை இந்த மிஷினில் எப்படி மாட்டுறதுன்னு பார்த்துடலாம். இந்த கவு லிஃப்டிங் ஸ்ட்ரக்சரை இந்த லோட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் எப்படி மாட்டுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரோப்பு கொடுத்துருப்போம், அதை நீங்கள் எடுத்துருங்க. ஸோ அது எப்படி மாட்டுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி மொத்தம் 8 கொடுத்துருப்போம். ரைட் சைடில் 4, லெஃப்ட் சைடில் 4. அதே மாதிரி லோட் ஃப்ரேம்லேயே கொடுத்துருப்போம். ரைட் சைடில் 4, லெஃப்ட் சைடில் 4. அதே மாதிரி நீங்கள் மாட்டிக்கோங்க இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி. 1 2 3 4. அதே மாதிரி இன்னொரு பக்கம் மாட்டிடுங்க. 1 2 3 4. அவ்வளோதான். இந்த இடப்பட்ட கேப்பில் தான் உங்கள் மாடு நிற்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கவு லிஃப்டிங் ஸ்ட்ரக்சரையும் இந்த ஃப்ரேமையும் அட்டாச் பண்ணணும். இந்த மாட்டு எப்படி மாட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இடப்பட்ட கேப்பில். இதில் மாட்டோட காலை வச்சுட்டு இதே மாதிரி இதுக்கப்புறம் எப்படி இதை லிஃப்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடுத்து மிஷினில் இந்த மாதிரி கியர் பாக்ஸ் கொடுத்துருப்போம். இதில் இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இதை கிளாக் வைஸ் நீங்கள் சுற்றினா மட்டும் போதும், அழகாக மாடு லிஃப்ட் ஆகிட்டே போயிடும் மேலே. இப்போ வீடியோவில் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிஃப்ட் ஆகுதுன்னு. இதே மாதிரி மாடை வச்சுட்டு நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் மாடு வெயிட்டாக இருந்தாலோ இல்லை இந்த ஹேண்டில் நான் விட்டுட்டாலோ மாடு கீழே விழுந்துரும்ன்ட்டு. நீங்கள் அதுக்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த கியரில் நாங்கள் லாக் கொடுத்துருக்கிறதுனால இது ரிவர்ஸ் ஆகவே ஆகாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் லாக் எடுத்துகிட்டு மட்டும் தான் நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியும். அவ்வளோதுக்கு நாங்கள் சேஃப்டியாக தான் இந்த மிஷின் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மிஷினில் என்னென்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் இந்த 8 ஹூக்கு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ரைட் சைடில் 4, லெஃப்ட் சைடில் 4. ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கவு லிஃப்டிங் ஸ்ட்ரக்சரில் அந்த லாக்கு அந்த ஹூக்குக்கு மாட்டுறதும் கரெக்டாக இருக்கா 8 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும். அடுத்து இந்த கவு ஃப்ரேம், இந்த கவு ஃப்ரேம் லிஃப்டிங் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இது கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அட்டாச் பண்ணியிருக்க இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோப்போட லாக் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த சைட்லேயும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கவு லிஃப்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த கியர் பாக்ஸ் கொடுத்துருப்போம். இந்த கியர் பாக்ஸை நீங்கள் ஹேண்டில் விட்டாலும் ரிவர்ஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் ஆகக்கூடாது. அப்படி ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த கஸ்டமர் கேர் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த எல்லா ரோலர்லையும் அட்டாச் ஆகி போயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து காற்று பென் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் மாட்டை வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணுவோம். அடுத்து நீங்கள் இந்த கவு லிஃப்டிங்கில் இதை லிஃப்ட் பண்ணும்போது இந்த லாக்கு கரெக்டாக இந்த கியரோட ஃபிட் ஆக தான் செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாச்சும் ஃபிட் ஆகலை அப்படின்னா இதை நீங்களே பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்து இந்த மிஷினோட டூ அண்ட் டோன்ஸ் என்னென்னு பார்த்துலாம். டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது இதில் நீங்கள் கவு லிஃப்ட் பண்ணும்போது இது கரெக்டாக சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கியர் இருக்குது பார்த்தீங்களா, லிஃப்ட் பண்ணுற கியரு, இதில் நாங்கள் கொடுக்கும் போது நாங்கள் க்ரீஸ் வச்சு கொடுத்துருவோம். அப்படி க்ரீஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா க்ரீஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கையில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, நீங்கள் மாட்டை லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கவு லிஃப்டிங் ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நைலானில் கொடுத்துருக்கறதுனால நீங்கள் ஈஸியாகவே வாஷ் பண்ணிக்கலாம். இந்த லிஃப்டிங் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இது அன்இவனாக இருந்தால் மாட்டை ஏற்றாதீங்க. அடுத்து க்ரீஸ் இல்லாமல் நீங்கள் மிஷினை லிஃப்ட் பண்ணவே கூடாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க.